வணக்கம். இது பிஜிடிஆர்பி தமிழ் 2012-13 அதற்கான ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பரினுடைய தொடர்ச்சி. 100 கேள்வி வரைக்கும் நம்ம பார்த்துருந்தோம். இப்போ 101வது கேள்வி. தன்னை சுட்டும்போது ஐ என்னும் எழுத்துக்கு எத்தனை மாத்திரை? தன்னை சுட்டும்போது ஐ என்னும் எழுத்திற்கு எத்தனை மாத்திரைன்னா 2 மாத்திரை அளவு. இது என்பது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன வகை குற்றியலுகரமா அல்லது முற்றியலுகரமா இல்லை எதில் எதுவுமே இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது என்பது முற்றியலுகரம். 103வது கேள்வி. அப்பரும் சம்பந்தரும் படிக்காசு பெற்ற தலம் என்னன்னா ஆப்ஷன் ஏ. 104. மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தின் முதல் துணைவேந்தர். ஸோ மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டியோட ஃபஸ்ட்டு துணைவேந்தர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்கன்னா ஆப்ஷன் ஏ தோப்பு மீனாட்சி சுந்தரனார். 105. அதிரப்பொருவது அப்படின்னா தும்பை திணை. அப்புறம் ஒரு பட்டியல் கொடுத்துருக்காங்க. பட்டியலை நம்மளை பொருத்தி பார்க்க சொல்லியிருக்காங்க. அதற்கான ஆப்ஷன் நான் டிக் பண்ணியிருக்கேன். ஆப்ஷன் ஏ. 107வது கேள்வி. இதன்பால் இல்லாத எப்பொருளும் இல்லை என பாராட்டப்பெறும் நூல். திருக்குறள். ஆப்ஷன் சி. திருக்குறள் இல்லாதது வேறு எதுலேயுமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய நூல் திருக்குறள். சோழர் கால தேர்தல் முறை என்ன முறைனா குடவோலை முறை. ஆப்ஷன் சி. 109. அபிதான சிந்தாமணி என்னும் கலைக்களஞ்சியத்தை ஆக்கியவர் யாருன்னா ஆ. சிங்காரவேலு முதலியார் அவர்கள். 110. 11 கீழ்கணக்கு நூல்களுள் நீதி நூல்களின் எண்ணிக்கை. 11 கீழ்கணக்குங்கிறது ஒரு 18 நூல். அதில் நீதி நூல்களோட எண்ணிக்கை மொத்தம் 11. இப்போ இதிலிருந்து உளவியல் சார்ந்த கேள்விகள். ரூசோவின் கல்வி தத்துவம் என்பது எதிர்மறை கல்வி. ஸோ கல்வியியல் உளவியல் தொடர்பான கேள்விகள் அடுத்து வரும். 112வது கேள்வி. சுய கல்வி முறையுடன் தொடர்புடையவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் பி. அரவிந்தர். 113. மகிழா சமக்யா என்ற திட்டம் யாருடைய கல்வி முன்னேற்றத்திற்காக அமைக்கப்பட்டது அப்படின்னா பெண்களுடைய கல்வி முன்னேற்றத்திற்காக அமைக்கப்பட்ட அமைப்பு. அப்புறம் விஸ்வபாரதி அமைந்துள்ள இடம் என்ன இடம்னா மேற்கு வங்காளம். ஸோ போன வீடியோவில் சில கேள்விகளுக்கு நான் விடை சொல்லாமல் விட்டுருந்தேன். உங்களை கமெண்ட்டில் சொல்லியிருந்தேன். இதுலேயும் சில கேள்வி நான் விடை சொல்லாமல் விட்றேன். முடிஞ்சதற்கு அதற்கான விடையை நீங்கள் கமெண்ட்டை சொல்ல, கேள்வி என்னோ அதற்கான ஆப்ஷனும் போடுங்க. வீடியோ பார்த்துட்ருக்கிறவங்க போடுங்க. அடுத்த கேள்வி 115வது கேள்வி. கற்றல் நிலையில் சுதந்திரம் என்பதுடன் தொடர்புடையவர் யார் அப்படின்னா கிருஷ்ணமூர்த்தி. ஆப்ஷன் ஏ. தொலைதூர கல்விக்கான பொருத்தமான ஊடகம் எது? அஞ்சல் வழி. ஸோ டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் பொருத்தமான ஊடகம் எது, மீடியம் எது அப்படின்னா அஞ்சல் வழி. இது ஒரு காலத்தில், இப்போ எல்லாமே இன்டர்நெட் ஃபெசிலிட்டி எல்லாம் வந்துட்டு இப்போ காலம் கொஞ்சம் மாறி இருக்கு. இதில் கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஷன் படி எது அப்படின்னா அஞ்சல் வழி. ஸோ அஞ்சல் அப்படிங்கிறது விடை. 117. எஜுகேஷன் ஆஃப் அ மேன் என்ற நூலை எழுதியவர் ஃப்ரோபல். ஆப்ஷன் சி. 118. திறந்தநிலை பல்கலைக்கழகம் இங்கிலாந்தில் ஆரம்பித்த ஆண்டு எது? கேள்வி நல்லா கவனிக்கணும். இங்கிலாந்தில் ஆரம்பித்த ஆண்டு 1969. நடமாடும் பள்ளியை முதன் முதலில் பரிந்துரை செய்தவர் யாருன்னா மெக்டொனால்டு. 120. கல்வி என்பது வாழ்க்கையோடு தொடர்புடையதாக இருக்க வேண்டும் என்று கூறியவர் யார் அப்படின்னா காந்தி. பார்வை கவனவீச்சை அளவிடும் கருவி. ஆப்ஷன் பி. எந்த நுண்ணறிவு கோட்பாடு ஆல்ஃபிரட் ஃபினோவால் ஆதரிக்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ. ஒற்றை காரணி. ஆளுமை பற்றிய உள பகுப்பாய்வினை முதலில் தொடங்கியவர் ஃப்ராய்ட். 124. காக்னேவின் படிநிலை கற்றல் எத்தனை பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது? ஆப்ஷன் ஏ. அதற்கான விடை சிறந்த குழந்தை சாதாரண குழந்தையை விட
எத்தனை ஆண்டுகள் முன்னோக்கி இருக்கிறது? அதற்கான விடை ஆப்ஷன் டி. மனித உடலில் எத்தனை குரோமோசோம்கள் உள்ளன? ஆப்ஷன் சி 46. கற்றவற்றை எத்தகைய மாற்றமின்றி மீண்டும் அப்படியே வெளிப்படுத்துவது டேஷ் என்று அழைக்கப்படும்? ஆப்ஷன் பி குருட்டு மனப்பாடம். 128வது கேள்வி, நுண்ணறிவு சொற்சாரா சோதனை யாருக்கு ஏற்றது? ஆப்ஷனில் கொடுத்துருக்க அனைவருக்கும், அதுதான் இவர்கள் அனைவருக்கும் அப்படிங்கிறது தான் சரியான விடை. 129வது கேள்வி, தியரி ஆஃப் மோட்டிவேஷன் என்ற நூலை